நாகம்மா, எதுக்காக நீ உன்னையே அழிச்சுக்கிற? தோல்வி. தொட்டதெல்லாம் தோல்வி, நினைச்சதெல்லாம் தோல்வி, செஞ்சதெல்லாம் எதிர்ப்பாயுது. அதுக்கு உன்னையே நீ அடிச்சுக்கிட்டா தோல்வி வெற்றி ஆயிடுமா? உன் உடம்பெல்லாம் புண்ணாகமே தவிர வேறு எந்த விதத்திலே தோல்விக்கு அது பரிகாரமாகும். ஆமா, யாரால உனக்கு தோல்வி? முருகனால. முருகன் யாரு? ஆண்டவன். அவனை எதிரியா உனக்கு கற்பிச்சது யாரு? நீங்க தான். அப்போ அந்த தோல்வி கூட உன்னதில்லையே, எனக்கு வந்ததுதானே. செய்வதற்குத்தான் நீயே தவிர செய்வதும் நீ அல்ல, செயலும் உனதல்ல. அதன் வெற்றி தோல்வியை நினைத்து மகிழவும் துடிக்கவும் உனக்கு அதிகாரம் இல்லை. தோல்வியோ எதிர்ப்போ வந்தால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம். தன்னிலை மறந்து நான் செய்த தவறை மன்னியுங்கள். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளை இடுங்கள் பிரம்ம ராட்சசா. ஆண்டவன் அசுரன் தவன் செய்தாலும் அவன் கேட்ட வரத்தை கொடுப்பான். வரம் கிடைத்த அசுரன் அந்த ஆண்டவனையே அழிக்க வரும்போது ஆண்டவனே அவதாரம் எடுத்து பூமிக்கு மனிதனாக வந்து அந்த அசுரனை அழிப்பான். இதுதான் விநாசகால சக்கரம். முருகனாக அவனை நீ வெல்ல முடியாது. அவனும் பூமியில் மனித அவதாரம் எடுப்பான். அவன் பிறப்பை தடு, இறந்தால் கெடு. இல்ல, பிறக்க விட மாட்டேன். அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில யார் வயித்துல பிறப்பாங்கிறத கண்டுபிடிச்சு அவளை அழிச்சு அந்த முருகனோட அவதாரத்தை தடுப்பேன். இது உங்க மேல சத்தியம். வெற்றிவேல் முருகா. பாட்டி, அந்த விபூதி கொண்டு வந்துட்டு பாட்டி. வெற்றிவேல் முருகா. பாட்டி, நீங்க கேட்ட ஆட்கொண்டேசம் விபூதி பூசி விடுங்க பாட்டி. முருகா, பாட்டி என்ன பாட்டி, வேலை பேச்சு மூச்சு நம்ம கிடக்கான எப்படி? கவலைப்படாதம்மா. ஆட்கொண்டேசரி விபூதி இந்த கொடிய விஷத்தையும் முறிச்சுடுமா. ஆட்கொண்டேசா முருகா, என் வேலை காப்பாத்துப்பா. என்னமா இது உன் நெத்தியில? தெரியல பாட்டி, தலையில்லாத முண்டை ஒண்ணு என்ன விரட்டிட்டு வந்தது. தப்பிச்சு ஓடுற வேகத்துல ஆட்கொண்டேசன் சிலையில மோதி மயங்கி விழுந்துட்டேன் பாட்டி. அப்ப அடிபட்டிருக்கும் நினைக்கிறேன் பாட்டி. அந்த முண்டத்துக்கிட்ட இருந்து அந்த ஆட்கொண்டேசர் தாமா உன்னை காப்பாத்தி இருக்க. உமா, எங்கூட வாமா, காயத்துக்கு மருந்து போடுறேன் வாமா. என்ன பாட்டி, வேலை இப்படி இருக்கும்போது என்ன எங்க கூப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. உமா, உன்னை காப்பாத்தினது ஆட்கொண்டேசர் விஷத்தை முறிச்சு வேலனையும் காப்பாத்திடுவாருமா. வேலனுக்கு இப்ப கொஞ்சம் தனிமை தேவைமா. வாமா பாட்டி, உன் காயத்துக்கு மருந்து போடுறேன் வாவுமா. ஆமா 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 ஆமா, கவலைப்படாம என் கூட வாமா. சிவோகம்.
சிவோகம் 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 சிவாய வசி வசிய சிவா சிவாய வசி சிவோகம் பஞ்சாதீஸ்வர தர்ம சம்வர்த்தினி கிருபா கடாட்சம் சிவோகம் சிவோகம் சிவோகம். தாடி தாத்தா குங்குளிய சாமியா? எங்க இந்த பக்கம்? குழந்தை சாமிய பார்க்க குங்குளிய சாமி வந்தேன். வனத்துல உக்காந்து மனத்துல பாக்குற சாமிநாதனை நேர்ல பார்க்க வந்தேன். உனக்கு தாயுமானவள் அழைச்சா வந்துட்டேன். கந்தா, இந்த விளையாட்டோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சதை எதுக்கு திரும்பி ஏன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? பரம்பொருள் எதையுமே உட்பொருள் இல்லாம செய்ய மாட்டியே. பிரம்மராட்சசன் கேட்ட விஷத்தை கார்கோடகன் கிட்ட இருந்து வாங்கி முண்டம் மூலமா தந்ததும் நான் தான். அந்த விஷத்தோட வீரியத்தை நீ ஏத்துக்கிட்டதும் அதை எடுக்க வந்திருக்கிறதும் நான் தான். செயல்தான் நான், செய்தது நீ, செய்ய வைத்ததும் நீ. அந்த செயலுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வேலா, நீ நினைச்சிருந்தா விஷமே பால்ல கலக்காம வேற விதமா செஞ்சிருக்கலாம். அந்த விஷம் முறிவுக்கு வேற வழியும் தேடி இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உன் அப்பன் நஞ்சுண்டாங்கிறதுக்காக நீயும் விஷத்தை குடிக்கணுமா? நீலகண்டன் மகனுக்கு விஷம் ஏறினதுக்கு காரணம் என்ன? என் பக்தர்களுக்கு வந்த ஆபத்து நான் ஏத்துக்கிறது என் கடமை தானே. அது மட்டுமா காரணம்? அட்டமா சித்திக்கும் அதிபதியான நீ அதுக்கு வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே. ஆட்கொண்டேசா, தேவ சேனாதிபதியான எனக்கும் அவதார நோக்கம் உண்டு. தெரிந்து கொள்ள ஆசை. நல்லதை காக்க, தீயதை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட இறைவனே நீ இறங்கி வருவதுதானே அவதாரத்தின் நோக்கம். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு உண்மை தர்மமாக உணர்த்தப்பட்டது. லௌகீக வாழ்வில் சட்டதிட்ட வரம்புகள் உண்டு. அதன்படி வரும் அத்தனை துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு தந்தை சொல்லை மதித்து நியாயமுள்ள மனிதனாக வாழ்ந்தால் எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றி வரும். இதுவே ராமவதாரம். அதே லௌகீக வாழ்க்கையில் எதையுமே வெறுக்காமல் வேடிக்கையாக நடத்தலாம் என்பது கிருஷ்ண அவதாரம். இதில் எதை தேர்ந்தெடுத்தாலும் இணையாய் இருப்பேன் என்பது சிவன். தொல்லையின்றி நடந்து துணைக்கு வருவேன் என்பது அனுமனும் கணபதியும். பாவங்களை காலில் போட்டு மிதித்து மன்னிப்பை பிரசாதமாக தருவது, ஒழுக்கம் மிகுந்த பக்திக்கு உருவகம் கொடுப்பது முருகனின் திரு அவதாரம். இதுதானே உண்மை. ராமனாக அவதரித்தது ஒரு ராவணனை அழிக்க, கிருஷ்ணனாக அவதரித்தது ஒரு கம்சனை ஒழிக்க. ஆனால் எனது அவதாரமோ தீய சிந்தனை, தீய செயல், தீவினைகளை அடியோடு அழிக்க, செய்வினை தோஷங்களை அறவே நீக்க. வேலா, ஆறுமுகா, தாயுமானாள் ஒரு கன்னி, பாட்டியானாள் ஒரு பக்தை. சின்னவனுக்கு சின்னவன், பெரியவருக்கு பெரியவன். முத்தையா, நீ எங்கள் சொத்தையா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. நன்மை செய்து துன்பம் வாங்கும் நமச்சிவாயன் மகனுக்கு சிவோகம் சிவோகம். வேலா, 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 கண்ணா முச்சீரே, காட்டு முச்சீரே, உனக்கு ஒரு பழம் எனக்கு ஒரு பழம் கொண்டு ஓடி வா. ஐ அம்மா. வேலா, வேலா, என்னம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நீ திரும்ப. அம்மா, நான் விளையாடிட்டு வரேம்மா. போணுமா, என்ன விடுமா. வேண்டாம்ப்பா, உனக்கு இப்பதானே உடம்பு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாடாம இருப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அம்மா கூட கொஞ்ச நேரம் இருடா. இங்க
இங்க பாரு என்ன விடுமா. பாட்டி, பாத்தீங்களா பாட்டி? மலை மாதிரி ஒரே இடத்துல கிடந்தான். இப்ப உடம்பு குணமானதும் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். அதுதான் வேலன். மலையா கிடப்பான், சிலையா கிடப்பான், மாலையா கிடப்பான். ஒரு இடத்துல இருடான்னா 6 இடத்துல இருப்பான். ஆனா அவன் யார் இடத்துல எப்ப இருக்கான்னு தான் தெரியல. ஆட்கொண்டேசன் அருளால குழந்தை பொழைச்சிட்டான். ஆட்கொண்டேசான்னு வேண்டின மாத்திரத்துல குழந்தைகளை காப்பாத்துறவர். நீ கூப்பிட்ட பாசம் அவரை நெகிழ வச்சிருக்கு. அவர் தாயுமானவர், இந்த உமா தாயுமானவள். அண்ணே, ம் அந்த பையன் சிவா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கான். போட்டுமடா. ஆக்சிடென்ட் ஆகி செத்து ஓய்ஞ்சானா நமக்கு தானே நல்லது. கார்ல இல்லனே, பிசினஸ்ல. ஹைதராபாத்ல நம்ம ட்ரை பண்ணி கிடைக்காம போன கனகதுர்கா டெக்ஸ்டைல்ஸ அவன் விலைக்கு வாங்க போறானா. அதை மட்டும் வாங்கிட்டானா பிசினஸ்ல நம்பர் 1 ஆயிடுவான். விடக்கூடாது. பிசினஸ்ல நம்மள தூசி ஆக்கிடுவானுங்க, மிதிப்பாங்க. அவனை ஹைதராபாத் போகாம ஒழிக்கணும். எப்படியாவது நாகம்மாவை களத்துல இறக்கி அவன் கதையை முடிக்கணும். மனோகரா, ஐயா, நீ உடனே நாகம்மா கிட்ட போய் சிவா ஹைதராபாத் போற விஷயத்த சொல்லி போற வழியிலே அவனை தீர்த்து கட்ட சொல்லு. சரி சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறாட்டம் பரவாயில்ல, எதிரி ஒழியணும். போ. சரி சார். என்னையா சாம்பா? வாயா, நல்லா இருக்கிறியா? இருக்கேன். எங்க நீ இந்த பக்கம்? நாகம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். எங்க முதலாளி ராஜன் பிரதர்ஸ் அனுப்பியிருக்காங்க. சீக்கிரம் போய் பாத்துரு. நாகம்மா பூஜையில உட்காந்துட்டா பார்க்க முடியாது, வம்பா போயிடும். ஏன் பூஜையில உட்காந்துட்டா பார்க்க மாட்டாங்களாக்கும்? ஐயோ, பூஜை முடிஞ்சதுன்னு வச்சுக்க, துர்தேவிக்கு படையல் வைக்கிறதுக்கு பூஜை ஏதோ கொண்டாம்பாங்க, உன்னை கொண்டு போய் நான் நிறுத்தி ஆகணும். வேணாம், இப்ப போய் பாத்துருவோம். வா. ஐயா நல்லா இருக்காரா? எங்க ஐயா தானே நல்லா இருக்காரு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நாகம்மா, ராஜசேகரோட கைத்தடி வந்திருக்காரு. வணக்கம்மா. வாயா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? சிவா கிட்ட இருந்து சௌந்தர்யாவை பிரிச்சே ஆகணுமா. நீங்க செஞ்சு விட்டதெல்லாம் திரும்பி வந்து அவங்களையே தாக்குதான். இப்ப சிவா அவசரமா ஹைதராபாத் போறாராம். போற வழியில சிவாவை தீர்த்து கட்ட இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி அனுப்பினாங்க. அவன் எப்படி போறான்? ஏரோப்ளான்ல. ஓ, ஆகாய மார்க்கமாவா? தரையிலேயே தட்டிடுறேன். அவன் உயிர் தான் ஆகாயம் போகணும், உடல் கீழேயே கிடக்கணும். நீ போ. நான் சிவாவை ஊருக்கு போறப்ப வழியிலேயே தீர்த்திடுறதா உறுதியா சொல்லு. நானா? நீதாண்டா. ஆ. அம்மா, நான் அர்ஜென்ட்டாக ஹைதராபாத் போயிட்டு இருக்கேன். அங்கேருந்து இன்டீரியர்ஸ் போக வேண்டியிருக்கும். அங்கே டெலிஃபோன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தாய் மனசுக்கு தெரியும் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு. திரும்பி வர எத்தனை நாள் ஆகும் சிவா? மினிமம் 1 வாரம் ஆகுமா, 10 நாள் கூட ஆகலாம். அங்கே புதுசாக வாங்குற ஃபேக்டரியோட லொகேஷன் பார்க்கணும். அப்புறம் லேபர் சப்போர்ட், லோக்கல் சப்போர்ட், இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குமா. நீ ஒன்று பண்ணு, நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் மயிலாடுன்னு சொல்லையில போய் தங்க. முருகனை தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படியே கோவில் திருப்பணியை மேற்பார்வை பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன சொல்ற? நான் நினைச்சதை நீ சொல்லிட்ட. இதே மாதிரி என் நினைப்புக்கு மாறாம நீ நடந்துகிட்டா சரி. அம்மா, இப்போலாம் நீ புள்ளி வச்சே பேசுற. போட்டு வச்ச கோலம் அப்படி இருக்குதேப்பா. என் விதி என் புள்ளைய நினைச்சு என்ன அதிகமாவே கவலைப்பட வைக்குது. எனக்கும் அந்த கவலை தான் தம்பி இருக்கு. எப்பல இருந்து? பார்த்ததுல இருந்து. யார பார்த்ததுல இருந்து? அது அம்மா கவலைப்படுறத பார்த்ததுல இருந்து. நீங்க ஏன் சமாளிக்கிறீங்க? நிலைமை அப்படி. ஓ, ஓகே. நீங்க தான் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்றீங்களா? நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அபாண்டம் தம்பி. சின்ன வயசுல இருந்து எனக்கு துணி வாஷ் பண்ணவே தெரியாது, பிரெயின் வாஷ் பண்றேன்னு சொல்றீங்களா? இது நியாயமா? இல்ல, நீங்க ஓவர் ஆக்ட் பண்றது பார்த்தா நீங்க தான் போட்டு கொடுத்துருப்பீங்க. ஹாய். ஹாய். என்ன திடீர்னு ஹைதராபாத் போற? ஒரு முக்கியமான பிசினஸ் டீல முடிக்கணும், அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். நீ வாயே. ஆஹா, சின்ன கல்யாண வேலை நிறைய இருக்கு, அதனால வர முடியாது. வாங்க. அம்மா, சௌந்தர்யா வந்திருக்கா. வாமா. நல்லபடியா போயிட்டு நல்ல செய்தியா வந்து எனக்கு சொல்லு. ஓகேமா. எனக்கும் வச்சு விடுங்க. அன்னைக்கு வந்தப்ப குங்குமம் எடுத்துக்கோன்னு சொன்னீங்க, எடுத்துக்காம போனேன். சாரி. இப்ப வச்சு விடுங்க.
என்னம்மா அவதான் விரும்பி கேட்கறாளே, வச்சு விடு. என்னடா நீ? அவ கேக்குறது விபூதிய. வாழ வேண்டிய பொண்ணுக்கு விபூதிய வச்சு விடலாமா? மங்களகரமா உள்ள வந்து குங்குமத்தை வச்சுக்க சொல்லு. சாரிம்மா. சௌந்தர்யா, உன்ன மாதிரி கன்னி பெண்கள் குங்குமம் தான் வச்சுக்கணும். கூட விபூதி வச்சுக்கலாம், ஆனா தனியா விபூதி வச்சுக்க கூடாது. அதனாலதான் அம்மா. இப்ப புரியுதா? வாட் எவர். சரி, உன் கூட நான் ஏர்போர்ட் வரைக்கும் வரேன். வெரி குட். போலாமா? ஓ எஸ். வரேம்மா. போயிட்டு வரேம்மா. உடம்பு பாத்துக்கோ. வரேன் சரிப்பா. அங்கிள். போயிட்டு வாங்க. அம்மா, நல்ல வேலை ஏர்போர்ட் வரலாம் போகுது. தம்பி எப்படியோ தப்பிச்சாரு. வசி வசி. வசி வசி. வசி 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 வசி. என்னை பார், என் கண்ணை பார். திருஷ்டி பிசாசை போ, வாகன ரூபமா போ. போய் அந்த சிவாவை சாகடி, துர்மரணத்தை செய். போ, திருஷ்டி பிசாசை போ, அஸ்தி பிசாசை போ. போ போ. கல 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 கல. ஆ. கட 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 கட
ஏண்டா ஏவல் செய்யும் போது எதிரில வராதே நிக்காதேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு? நான் கூட தான் சொன்னேன், பூஜை செய்யும் போது என்ன கூப்பிடாத, நான் இங்க வரமாட்டேன்னு. கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சு? பயப்படாதே, அந்த சிவா பயல அழிக்கத்தான் ஏவல் செஞ்சேன ஒழிய உன்னை ஒண்ணு செய்யாது. சும்மா விளையாட்டு காட்டி இருக்கு. வேலைய அவங்கிட்ட தான் காட்டு. என்ன ப்ராப்ளம்? தெரியலையே. எப்ப பார் ரிப்பேர். வண்டி கண்டிஷனா வச்சுக்கிறது இல்லையா? இருமா, நானே டென்ஷன்ல இருக்கேன். சீக்கிரம் சிவா, டைம் ஆயிடுச்சு. வா ஸ்டார்ட் பண்ணு பாப்போம். வா. என்ன சௌந்தர்யா சைலண்டா உட்காந்துருக்க? ஒண்ணும் இல்ல, நீ இல்லாம எனக்கு போர் அடிக்க போகுது. போயிட்டு 10 days வந்துடுமா? 10 days எவ்வளவு நாள் தெரியுமா? போடா. ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் போலாமா? கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணு, அங்க போகும்போது நம்ம ஏர்போர்ட்ல கூட ஸ்மோக் பண்ண முடியாதுமா? பரவாயில்ல, பிடிக்கலன்னா ஒன்னும் ஆயிடாது. சிகரெட் வேஸ்ட் பண்ணிட்டியா? ச்சே. யாருக்கு ஃபோன் பண்ற? அண்ணனுக்கு. ஹலோ. சௌந்தர்யாவா? என்னம்மா, எங்க இருந்து பேசுற? ஆன் தி வேல இருந்து பேசுறேன். வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்க? இல்ல, ஏர்போர்ட் போறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமெரிக்கால இருந்து வராங்களா? அவங்கள ரிசீவ் பண்ண போறியா? ரிசீவ் பண்ண இல்லன்னு ஒரு தடியனை மேல அனுப்ப போயிட்டு இருக்கேன். யாருமா அந்த தடியா? வேற யாரு, உங்க மாப்பிள்ளை சிவாதான். சிவாவா? ஐயோ அண்ணா!
ஐயா இந்தாங்க. சின்னையா, சின்னையா, ஐயா, சின்னையா, பாருங்க. அண்ணே நம்ம மோசம் போயிட்டோம்னே. என்னடா நம்ம சரக்கு போன கப்பல் கவுந்துருச்சா? அது இருந்தாலும் பரவாயில்லண்ணே. நம்ம தங்கச்சி சௌந்தர்யா சிவா கூட ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கானே. கூட தானே போட்டோம். ஐயோ அம்மா, ஐயோ. ஹலோ அம்மா சௌந்தர்யா, சௌந்தர்யா, வடக்க போகாதம்மா. காரை விட்டு இறங்கிடுமா. வடக்க சூலம்மா. வடக்க சூலம் வரலங்க, திரிசூலம் தான் வருது. திரிசூலமோ சூலமோ இறங்கிடுமா. லாரி சிவா, லாரி